வரப்புல போற பண்ணையார வயல்ல நடவு நடுற பெண்மணி விரும்பினா, ஆனா இந்த பண்ணையாரை இவ திருமணம் செஞ்சுக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அவங்ககிட்ட காசு இருக்கு, இவங்கிட்ட காசு இல்ல. இந்த வாழ்க்கை முறையில திருமணம் செஞ்சுக்க முடியாது. ஆனா திருமணம் செஞ்சுக்க முடியாத இவன் தன் வாழ்க்கையை சொன்னான். ஆனா இவ சொல்ல முடியாது, தன் கண்ணீரோட பாட்டுல மட்டும்தான் சொல்ல முடியும்னு கவி பேரரசு அழகா சொன்னாருங்க. இப்ப வரப்புல பண்ணையார் போறாரு, இவன் நடவு நடுறா. கம்மா கரையோரம் களையெடுக்கும் வேளையில கருப்பு கொடை பிடிச்சி கரவழிய போனீரே, அப்ப நிமிந்தவதா அப்புறமா குனியலையே, கொடகம்பி போல மனம் குத்திட்டு நிற்கிறது. வண்ண மணியாரம் வலதுகை கெடியாரம், ஆன புளியெல்லாம் அடக்கி வச்ச அதிகாரம், போற போக்கில் புன்சிரிப்பால் உயிர்கசக்கி வேரோட புடுங்கி என்ன வெறுந்தரையில போட்டீரே. பச்சி உறங்கிருச்சு, பால் தயிரா திரிஞ்சிருச்சு, இச்சி மரத்து இளகூட தூங்கிருச்சு. காசநோய் காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆச நோய் வந்த மகன் அரை நிமிஷம் தூங்கலையே. குத்துதையா கொடைதையா குறுகுறுன்னு வருகுதையா, சூறா வழி புகுந்து சுத்துதையா தலைக்குள்ள. தைலந்தான் தேய்ச்சேன் தலைவலியும் போகலையே, நொச்சி இளவச்ச நோய் விட்டு போகலையே. ஆத்து மீன் குழம்பு அடுப்புல கொதிக்கையில 7 தெரு மணக்கும் எனக்கு மட்டும் மணக்கலையே. உள் நெஞ்சுக்குள்ள ஒம்மனா முடிஞ்சிருக்க எங்கே எத்திசையில் ஏம்பளப்பு விடிஞ்சிருக்கோ. தவிப்புக்கு ஒருத்தன் தாலிக்கு வேறொருத்தன், எத்தனை பெண்தலையில் இப்படி எழுதியிருக்கோ. ஏழை பொம்பலனா எதுவும் சொல்ல முடியாது, ரப்பர் விளைவிக்கு சத்தமிட வாயேது என்று இந்த கவிதை முடிகிறது. நடுவர்